நீங்கள் நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணுறீங்களா? அப்போ நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கோயிலுக்கு போகலனா கூட பரவாயில்ல, அந்த ஏரியாவுக்கு மட்டும் மறக்காமல் போயிடுங்க. அந்த ஏரியா வந்து அவ்வளோ வைபாகவும் சூப்பராகவும் இருக்கும். எங்கன்னா கரெக்டாக நங்கநல்லூரில் தான். நங்கநல்லூரில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குளம் இருந்தது. அந்த குளத்தில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அங்கே பார்க்கும் இருக்கும். அங்கே பார்க்கில் வந்து உங்கள் குழந்தைங்களை விளையாட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கு. நான் உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டலான்னு பார்த்தா, ஆனால் என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது தப்பு இல்லை. சரி, நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா, நங்கநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் 2 கோயில் இல்லை, 1000 கோயில் இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான தெருக்கு சந்துக்கு கோயில் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் நங்கநல்லூர் போயிட்டீங்கன்னா கோயிலை சுற்றி பார்க்காம மட்டும் வந்துடாதீங்க. அப்படி கோயில் போகலாம் கூட இந்த குளத்தை பார்க்காம வராதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வார்த்தை பார்த்துக்கிட்டே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு வைபாக இருக்குது. சரி, நங்கநல்லூரில் கோயில் தான் அதிகமாக இருக்குது, வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு எதனா ஷாப்பிங் பண்ணணும்னா நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்தாலே போதும். சாப்பிட்றதுலேருந்து துணிலேருந்து எல்லாமே வாங்குற அளவுக்கு அங்கே கடைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் டக்குன்னு வெளியே அப்படி போய் நடந்து போனாலே பர்ச்சேஸ் பண்ணுற கடை நிறைய வந்துடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சாமி கும்பிட்டுட்டு வரவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம், சும்மா வரவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஜனம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ ஃபேமஸ் கோயிலுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நங்கநல்லூருக்கு வாடா கோயிலுக்கு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்க மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புறீங்கன்னா தாராளமாக நம்பி வாங்க. எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. உண்மையில சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ஒர்த்து கோயிலுக்கு.